வணக்கம். வெல்கம் டு ஃபேஹூ 121 டேரோ. இன்னைக்கு நம்ம டிசம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் குரு இப்போதான் சனீஸ்வரர் வக்கரகதியிலேன்னு வெளியில் வந்திருக்கார். இப்போ நம்ம பார்த்தோன்னா புதன் வக்கரத்தில் இருக்கார். போராததுக்கு கம்பஷனா கூட இருக்கார். அதே சமயத்தில் குஜன் கடகராசியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதே போல் நம்ம பார்க்கும்போது குரு கூட ரோஹிணியில் ரிட்ராகிரேட்டில் இருக்கார். இத்தனை தினசு ரிட்ராகிரேடும் கம்பஷனும் நீச்சமும் இருக்கிற ஒரு நிலைமையில இந்த டிசம்பர் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல மேஷராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கிற கார்டு கிங் ஆஃப் வாண்ட்ஸு. இது ரொம்பவும் நல்ல கார்டு. உங்களால் பல துறையில் வேலை செய்ய முடியும், பல வேலையை ஒரே சமயத்தில் பண்ண முடியும், உங்கள் டேலண்ட்டை பரிபூர்ணமாக காட்ட முடியும். ஒரு வேலைன்னு இல்லாத ஒரு சமயத்தில் ஜாப் பண்ணிகிட்டே சைடில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே ஏதாவது ஜாப் பண்ணுறது, 2-3 தினசு வரும்படி உங்களால் சம்பாதிக்க முடிகிறது. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு. பண வசதி கூட பெரும்பாலும் பல சோர்ஸ்லேன்னு உங்களுக்கு பணம் வருது. பண நெருக்கடிங்கிறதே லைஃப்ல போயிடுறது. அந்த மாதிரி ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கு ஏஸ் ஆஃப் சோர்டு. பல நாளாக உங்கள் மனசில் இருந்த பல சந்தேகங்கள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகலாம் உங்கள் பர்சனை பற்றி. அதே சமயத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்து மேலேயோ உங்கள் பர்சன் மேலேயோ ஒரு அதிகாரம் வருது, ஒரு பிடி வருது. உங்கள் பேச்ச எல்லாரும் கேட்கறது, உங்களை மதிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. ஜென்ரலாக இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தா 2 ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கும். கெரியரு, ஃபினான்ஸு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாம் போயின்னு இருந்தால் கூட உங்கள் மனசுல ஒரு குறை இருக்கும், ஒரு கம்பேரிசன் இருக்கும். நான் இன்னும் நன்னா இருக்கலாமே, எனக்கு இன்னும் நன்னா அமையலாமே, நான் இவ்வளோ செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளோதான் வரதா, எனக்கு இன்னும் வரணும், இன்னும் செய்யணும், அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்கும். அந்த கம்பேரிசன்கிறது உங்களை கிடைச்சதுக்கு கூட சந்தோஷப்பட விடாத பண்ணும். அப்படி இல்லாத நீங்க கொஞ்சம் இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டு இருந்தேங்கன்னா இது பொன்னான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விருஷபராசி. இப்போ விருஷபராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் கெரியர் அண்ட் ஃபினான்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஒரு மாதிரி நிதானமாக போயின்னு இருக்கும். எந்த விதமான பெரிய வித்தியாசங்களும் கிடையாது. போன மாதம் எப்படி இருந்ததோ இந்த மாதமும் அப்படியே தான் இருக்கும். கெரியரில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு கான்சோலிடேஷன் இருக்கும். ஃபினான்சஸும் ஒரு மாதிரி நன்னாவே போயின்னு இருக்கும். அமோகமாக இல்லைன்னா கூட உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார நெருக்கடி மட்டும் இருக்காது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோன்னா வந்திருக்கு 6 ஆஃப் சோர்டு. உங்கள் நபர் கூட கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுறது, உங்கள் மனசுக்கு பிடிக்காத பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறது, உங்கள் பேச்சாவா கேட்காதது, குடும்பத்தில் கசமுசை இருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களோட மனசில் நான் ஏன் இங்கே இருக்கணும், கொஞ்ச நாள் தனிச்சு இருந்தால் நன்னா இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் நபர்கிட்டேருந்து தூரக்க போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஜாப் விஷயமா பல நாளைக்கு வெளியூருக்கு போகிறது, அல்லது நீங்கள் கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஐசோலேஷன் மோடில் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு சீன் தெரியுது. உங்களோட ஜென்ரல் வெல்பீயிங் பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ரொம்ப நல்ல கார்டு. இதெல்லாம் ரொம்ப ஒரு தாத்காலிகமான ஒரு ஃபேஸ் மட்டும்தான். லைஃப் ரொம்பவும் நன்னா ஆயிடும். ஃப்யூச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு. பல ஹோப்ஸ் தெரியுது. நீங்கள் ஆசைப்படுற பல விஷயம் நடக்கும்னு இந்த கார்டு சொல்றது. அதனால ஃப்யூச்சர் ரொம்ப நன்னா இருக்கிறதுனால இந்த குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் மனசை போட்டு வாட்டிக்காத சந்தோஷமாக இருக்கணும். இப்போ மிதுன ராசி பார்க்கலாம். மிதுன ராசிக்கு கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் பார்த்தோன்னா 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடிண்டு வருது. அது நீங்கள் ஏதாவது போட்ட ஜாபுக்காக இருக்கலாம், இல்லை ஜாபில் வேற பொசிஷனாக இருக்கலாம், வியாபாரத்துக்கு யாராவது உங்களை பார்ட்னர்ஷிப்பில் அழைக்கலாம், வியாபாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் உங்கள் மனசுக்கு இதை பிடிக்கலை. இதையா நான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்தது என்ன, எனக்கு வந்தது என்னன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்க தயங்கின்னு இருப்பேங்க. ஆனால் இந்த சமயத்தில் இதை எடுத்துக்கிறதுங்கிறது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு
நன்னா இருக்கும். அப்போ நான் விடாம இந்த வாய்ப்பை எடுத்துட்டேனே, அதனால தானே இன்னைக்கு நான் இத்தனை முன்னுக்கு வந்தேன் லைஃப்லன்னு தோணக்கூடும். அதனால வாய்ப்பை இழக்காத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க ரிலேஷன்ஷிப்ல பார்த்தோம்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கும். உங்களை எல்லாரும் மதிக்கிறது, உங்க பேச்ச கேட்கறது, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது, ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருக்கிறது எல்லாம் இருந்தா கூட கொஞ்சம் நீங்க அதே சமயத்துல கிரவுண்டடா கூட இருக்கணும். நீங்க ரொம்ப ஆட்டிடியூடு காமிச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உங்களோட ஜென்ரல் எப்படி இருக்கும்னு பார்த்தா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு குரு இப்போ ரோஹிணியில இருக்காருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரோஹிணி நட்சத்திரத்தோட கார்டு தான் இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதனால இது என்ன சொல்றது, உங்களோட ஜென்ரல் வெல்பீயிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அது என்னன்னு சொன்ன, நீங்க எத்தனை தான தர்மம் பண்றீங்களோ, எத்தனை சாத்வீகமா இருக்கீங்களோ, எத்தனை தர்மமா இருக்கீங்களோ, உங்களுக்கு அவ்வளோ நன்மை ஏற்படும். இந்த பீரியடுங்கிறது எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ உங்க சக்திக்கு தகுந்தா மாதிரி, உங்க பொசிஷன் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தா மாதிரி திருப்தியா தான தர்மம் பண்றதுனால அதுக்கு பன்மடங்கு அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு இந்த கார்டு உங்களுக்கு ஞாபகம் முட்டுறது. கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு 8 ஆஃப் சோர்டு. மனசுக்கு பிடிக்கல, வேலை பார்க்குற இடத்துல எதுவுமே நன்னா இல்லை, என்விரான்மெண்ட் நன்னா இல்லை, நான் அதை விட்டு போகலான்னா வேற ஜாப் கிடைக்க மாட்டேங்கிறது, அவ்வளோ பொருளாதாரத்தில் நான் பிரைட்டா இல்லை, 2-3 மாசம் ஜாப் இல்லைன்னா கூட என்னால் தாட்டிக்க முடியும்னு தோன்றாப்பலையும் இல்லை. அதனால ஒரு பிடிக்காத சூழ்நிலையில ஜாப் செய்ய வேண்டி ஒரு நிர்பந்தம், ஒரு நெருக்கடிங்கிறது உங்களுக்கு தெரியுது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தா ஹை ப்ரீஸ்ட்ரஸ் வந்திருக்கு. மனசில் எதையோ வச்சுண்டு வெளியில் எதையோ பேசுறது, மனசை விட்டு பேசாத இருக்கிறது, உங்களுக்குள்ளேயே நீங்கள் புழுங்கின்னு இருக்கிறது, இதனால மற்றவா உங்களை தப்பாக எடுத்துக்கிறது, தப்பாக புரிஞ்சுக்கிறது, அதனால சண்டை பூசல்கள் வர்றது, மனசுக்கு பிடிக்காத சூழ்நிலை ஏற்படுறது, அந்த மாதிரி தெரியுது. உங்களோட ஜென்ரல் வெல்பீயிங்கில் பார்த்தோன்னா 10 ஆஃப் வான்ஸ், ஏகப்பட்ட வேலை, ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அத்தனையும் சுமந்துக்க வேண்டியிருக்கு, அத்தனையும் செய்ய வேண்டியிருக்கு. செஞ்சும் நமக்கு சரியான இப்போ யாரும் புகழ்ச்சி கொடுக்க மாட்டேங்கிறா, யாரும் அசல் புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறா. புகழ்ச்சி இருக்கட்டும், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அப்படி உழைக்க வேண்டியிருக்கு. நான் என்ன இது, என்னோட லைஃப் இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு குழப்பங்களும் மனஸ்தாபமும் உங்களுக்கு ஏற்படலாம். உங்களுக்கு இந்த எல்லா துறையிலையும் அப்படின்னா உங்களோட கெரியரு, ஃபினான்ஸு, ரிலேஷனு, ஜென்ரலு எல்லாம் பார்க்கும்போது கூட கொஞ்சம் அவ்வளோ மனசுக்கு இதமாக இல்லாததுனால நீங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்னைக்கும் சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பால் பேக்கெட்டு தானம் பண்ணுங்க. இது பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸுங்கிறது வரும். இப்போ சிம்மராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு ஏஸ் ஆஃப் வான்ஸ். ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு. அத்தனை விஷயத்தையும் உங்கள் கைக்குள்ளே எடுத்துக்கிறது, எங்கெங்கெல்லாம் தவறு நடக்கிறதுன்னு நீங்கள் பார்க்குறது, பண விஷயத்தில் இத்தனை பணம் ஏன் செலவழிஞ்சு போகிறதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறது, கெரியரில் யார் படுத்துறா, யார் சரியா வேலை பண்ண மாட்டேங்கிறா, யாரால நமக்கு ப்ராப்ளம் வருது, இங்கே இருக்கிற பிளாக் ஷீப் யாரு, இதெல்லாத்தையும் நீங்கள் கண்டுண்டு அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு சரியான வழிக்கு கொண்டு வரத்துக்கு மிகவும் நல்ல நேரம் இது அப்படின்னு சொல்கிறது. உங்கள் லவ்வில் பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு லவ்வர்ஸ். அடிச்சக்கையான ஒரு கார்டு. உங்கள் லைஃப்பில் புது லவ் வருது. இருக்கிற உங்கள் லவ்வில் இருந்தேங்கன்னா உங்கள் நபரோட சந்தோஷமாக வாழ்க்கை கழிக்கிறது, நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் காதலை எடுத்துட்டு போக முடிகிறது. வீட்டில் வரன் பார்த்துட்டு இருந்தால் இந்த சமயத்தில் நல்ல வரன் அமைஞ்சு உங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. கல்யாணம்
கல்யாணமானவாளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறது. அந்த மாதிரி ரொம்பவும் பொன்னான காலம் இது. உங்களோட ஜென்ரல்ல பார்த்தோன்னா வந்திருக்கு கார்டு டெத்துன்னு ஒன்று பயந்துக்க வேண்டாம். இது என்ன சொல்றதுன்னா, உங்க லைஃப்ல இருக்கிற தேவையில்லாத விஷயம், அனவசரமான விஷயம், வேண்டாத விஷயம், படுத்தின்னு இருந்த மனுஷா, டாக்ஸிக்கான மனுஷா, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தவா, இவாலாம் உங்ககிட்டேன்னு விலக்கி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேவ் பண்றதுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு. இப்போ நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு குவீன் ஆஃப் கப்ஸ். ரொம்பவும் நல்ல கார்டு இது. நினச்சதை சாதிக்க முடியும், நினச்சதை உங்களால் பண்ண முடியும். எதை எடுத்தாலும் பொண்ணாகிற காலம் இது. மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்ல காலம் இது. முக்கியமாக மணி மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் நீங்கள் இப்போ பண்ணினேங்கன்னா அது உங்களுக்கு பன்மடங்கு பலன் கொடுக்கும். உங்களோட காதல் வாழ்க்கையில பார்க்கலாம். வந்திருக்கு கார்டு 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மனசுக்கு பிடிக்காத இருக்கிறது, உங்க கூட இருக்கிறவாள்லாம் இன்னும் என்ன ஒதுக்கி வச்சு விட்டாளோன்னு உங்க மனசுல தோன்றது, தனிமை அடைஞ்சு விட்டா மாதிரி தோன்றது, மனசுக்கு பிடிக்காத இருக்கிறது, குட்டி குட்டி சண்டை வருது, எல்லாரும் ஒன்னா இருக்கா நான் தனியா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரக்கூடிய காலம் இது. உங்களோட ஜென்ரல்ல பார்த்தோன்னா வந்திருக்கு 3 ஆஃப் வாண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு. நினைச்சதை சாதிக்க முடியும், நினைச்சதை பண்ண முடியும். இந்த சமயத்துல நீங்க எந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல் பண்ணினாலும் அது கை மேல பலன் கொடுக்கும். உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்லயோ அப்படிதான் வந்திருக்கு, ஜென்ரல்லையோ அப்படிதான் வந்திருக்கு. இந்த சமயத்துல மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்றதோ, லவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதோ, கெரியர் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதோ, அந்த ஃபினான்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதோ, இது மாதிரி எதுக்கு ஆகட்டும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல் 11 நாளைக்கோ 16 நாளைக்கோ நீங்க பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ துளாராசிக்கு பார்க்கலாம். உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ். குரூப் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் அத்தனை பேரும் சேர்ந்துட்டு ஒரு சந்தோஷமாக முடிக்கிறதுக்கும், குடும்ப வியாபாரம் பண்ணுறவாளுக்கு, கூட்டு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு இது அமோகமான நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் பார்த்தோன்னா 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. உங்கள் நபர் உங்களை விட்டு போயிடுறது, மனசுக்கு பிடிக்காதனால உங்கள் மனசு ரொம்ப துக்கம் அடைஞ்சு போகிறது. உங்கள் மனசுலே உங்களோட லைஃப்லேன்னு இப்படி உங்கள் நபர் உங்களை விட்டு போயிட்டா விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மனஸ்தாபம் அடையிறது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஜென்ரல் வெல்பீயிங்கில் பார்த்தோன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ரொம்ப 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 நல்ல கார்டு இது. இது என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி ஒரு சில மனசுக்கு பிடிக்காத விஷயம் நடந்தா கூட மொத்தத்துல நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு லக்ஸரியஸான ஒரு காலம் இது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் இது. நீங்க எல்லா விதத்திலையுமே சந்தோஷமா இருப்பீங்க. இந்த 8 ஆஃப் கப்ஸும் இதுவும் சேர்ந்து வந்ததுனால அப்படி போன உங்க நபரை கூட நீங்க பேசி ஒரு மாதிரி சமாளிச்சு திரும்பவும் அவளை உங்க லைஃப்ல கூட்டிண்டு வரத்துக்கு கூட முடியும் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த கார்டு சொல்றது. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்க கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கு ஏஸ் ஆஃப் கப். அந்த யூனிவர்ஸோட அனுகிரகம் உங்க மேல அப்படி பொழியறது, பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கிற டிசிஷன், ஜாப் ஜம்ப் பண்றது, புது வியாபாரம் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்துல புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் புதுசா பண்றது, அதுலெல்லாம் கூட நீங்க ரிஸ்க் எடுத்துட்டு பண்ணலாம். எது செஞ்சாலும் அது பொண்ணா உங்களுக்கு கிடைக்கும்னு இந்த நேரம் சொல்றது. உங்க லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தோம்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது குரு ரோஹிணி நட்சத்திரத்துல இப்ப வக்கரமா இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது உங்க 7வது வீடா கூட அமைஞ்சு இருக்கு. அதுல இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ங்கிறது குருவோட கார்டு. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உங்க ஸ்பௌஸ் கூட கொஞ்சம் அந்யோன்யமா இருக்கிறது, அவ மனசை திருப்திப்படுத்துற மாதிரி நீங்க நடந்துக்கிறது, கோபம் எல்லாம் வெளியில காட்டாத இருக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவ நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க ரூல்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இல்லாத கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால
இந்த டைம் பீரியடு நன்னா இருக்கும். அப்படி இல்லாத எசகு பிசகா ஏதாவது இந்த காலகட்டத்தில் நடந்து கொடுத்துனா அது டிவோர்ஸ் வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ. உங்க ஜெனரல் வெல்பீயிங்குக்கு வந்த கார்டு பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. நீங்க எல்லாரையும் ஜட்ஜ் பண்றது, அவா இப்படி இவா இப்படி நினைச்சுக்கிறது, அல்லது மற்றவா உங்களை பத்தி பேசிக்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோபம் வந்துடுறது, இதெல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். மற்றவாளை ஜட்ஜ் பண்றது குறைச்சிருந்தாலே உங்களுக்கு இந்த பீரியடுங்கிறது மிகவும் நன்னா இருக்கும். இப்போ தனுராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்க கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கு டெம்பரன்ஸ், ஒரு பேலன்ஸ் வரும். தெரிக்கெட்டு இருந்த உங்களோட வியாபாரம் இப்போ ஒரு பேலன்ஸுக்கு வருது. ஜாப்ல உங்களை கண்டா பிடிக்காத புறம் பேசினவால அகன்று போய் உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒர்க் அட்மாஸ்பியர் கிடைக்கிறது. மற்றவாளோட புகழ்ச்சி கிடைக்கிறது. பணம் ரொம்ப செலவழிஞ்சு போகாத அந்த பணம் கூட கையில கொஞ்சம் நிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல பீரியட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களோட காதல் வாழ்க்கையில பார்த்தோன்னா வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. வேர்ல்டு கார்டு இப்போதான் சனி சனீஸ்வரர் வக்கரகதியை விட்டு சரியான கதியில வந்திருக்கிறதுனால இந்த காதல் வாழ்க்கையில இருந்த சில ப்ராப்ளம்கள் ஆகட்டும், சில மனக்கசப்புகள் ஆகட்டும், மனசுக்கு பிடிக்காதது ஆகட்டும், இல்லைன்னா நீங்க பிரிஞ்சு உங்களோட நபர் வெளிநாட்டில் இருந்தால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, அவளோட ஒன்று சேர்றதுக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் வரத்துக்கு அல்ல இது நல்ல பீரியடு அப்படின்னு இந்த கார்டு சொல்கிறது. உங்களோட ஜென்ரல் வெல்பீயிங்கில் வந்திருக்கு 3 ஆஃப் கப்ஸ். மிகவும் நல்ல கார்டு. ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம், ஒரு ஈவெண்ட்டு, ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயம், நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா கழிக்கிறது, குடும்பத்தோட கழிக்கிறது, ஃபங்க்ஷன்களை அட்டெண்ட் பண்றது, அந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு இந்த கார்டு சொல்றது. இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கலாம். உங்க கெரியர் அண்ட் ஃபினான்ஸ்ல வந்திருக்கு சேரியட் கார்டு. இது கடகராசியோட கார்டா இருக்கிறதுனால அங்க குஜன் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறதுனால நீங்க நினைச்ச அவ்வளோ ஸ்பீடா உங்க மனசுல இருக்கிற வேகத்துக்கு தகுந்த அவ்வளோ ஸ்பீடா விஷயங்கள் முன்னுக்கு போகாத இருக்கலாம். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கைக்கு வரமாட்டேங்கிறது. அப்படியே பல ஆர்டர்கள் எல்லாம் வரும், நீங்க எதிர்பார்க்கும் போது வராம தட்டி தட்டி போறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியுது. அப்படியே உங்களோட காதல்ல பார்த்தோன்னா எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. மிகவும் நல்ல கார்டு இது. உங்களோட காதல் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்துன்னு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. லைஃப்ல காதல்ல எதிர்பார்த்ததெல்லாம் கைகூடி வருது. அந்த மாதிரி உங்களோட நபருக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணினீங்கன்னா அவ அதை ஏற்றுக்கிறது. அந்த மாதிரி ஒரு நல்ல காலம் இது. ஜென்ரல் வெல்பீயிங்ல பார்த்தோன்னா 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஒரு குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. முக்கியமாக கெரியர் லைஃப்பில் பார்க்கும்போது எப்படி டிசிஷன் எடுத்துக்கலாம், என்ன டிசிஷன் எடுத்துக்கலாம், எந்த வழியில் போகலான்னு தெரியாத மிகவும் ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் உள்ளாக வேண்டி இருக்கும். அதனால இந்த ஒரு மாதம் எந்த பெரிய டிசிஷன்ஸும் எடுத்துக்காத இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கும்பராசி என்பர்களுக்கு பார்க்கலாம். உங்கள் கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். புது புது வாய்ப்புகள் வருது. புது இடத்துலேருந்து ஜாபுக்காக உங்களை கூப்பிடுறது, அல்லது பிஸ்னஸ்ல என் கூட சேரக்கூடாதான்னு யாராவது பார்ட்னர் உங்களை கூப்பிடுறது, புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது, மனசுல இருந்த உங்களோட பிளானுக்கெல்லாம் ஒரு ரூபம் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் இது ரொம்பவும் நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களோட காதல் வாழ்க்கையில பார்த்தோன்னா எம்பரர் வந்திருக்கு. நன்னாவே இருக்கும். நீங்க எல்லாரையும் அடக்கி அவளை ரூல் பண்றது, அதே சமயத்துல உங்க பிரெயின் தான் நீங்க நிறைய யூஸ் பண்றது, மனசுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ரூல் போட்டு பேசுறது, அந்த மாதிரி செய்யறதுனால உங்க நபருக்கு கொஞ்சம் உங்க கூட ஒரு மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படி இல்லாத கொஞ்சம் லகுவா நீங்க இருக்கிறது நல்லது. உங்க ஜென்ரல்ல பார்த்தோன்னா வந்திருக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ். மிகவும் நல்ல கார்டுன்னு சொல்லலாம். எடுத்ததெல்லாம் உங்களுக்கு விக்டரி கிடைக்கிறது. என்ன வேலை செய்ய போனாலும் ஒரு நாள்ல முடியுங்கிறது 1 மணி நேரத்துல முடிஞ்சு விடுறது. அந்த மாதிரி சக்சஸ்க்கு மேல சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற ஒரு காலகட்டம் இது என்பர்களுக்கு பார்க்கலாம். உங்களோட
கெரியர் அண்ட் ஃபினான்ஸில் வந்திருக்கு கார்டு 5 ஆஃப் வான்ஸ். ஒரு குழப்பம், ஒரு எதிராளி உங்ககிட்ட இருக்கிறது, உங்களோட வாய்ப்புகள் எல்லாம் தன் வசம் பண்ணி நூறுறது, உங்களை குறுக்க வர்றது, உங்களை பற்றி பிளேம் பண்ணுறது, நீங்கள் செய்கிற வேலைக்கெல்லாம் சரியா இல்லைன்னு உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணுறது, உங்களுக்கு எதிராக வேலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்கோ. மனசை விட்டு யாருக்கிட்டேயோ பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் உங்கள் ரிலேஷனில் பார்த்தா 9 ஆஃப் சோர்டு வந்திருக்கு. உங்கள் நபர் பற்றி நீங்கள் சந்தேகப்படுறது, உங்கள் நபர் யார் கூடயோ ரிலேஷன் இருக்கிறா போல, அதனால உங்கள் கை நழுவி போயிடுவான்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. என் வாழ்க்கை என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும்னு குழப்பப்படுறது, தூங்காம இருக்கிறது, கவலைப்படுறது. ஆனால் இதெல்லாமே உங்களோட ஆலோசனை மட்டும்தான். நிஜத்தில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுட்டு அந்த பயத்தை நீங்கள் விடுறது நல்லது. ஜென்ரலில் பார்த்தோன்னா 7 ஆஃப் வான்ஸ், நான் என் வாழ்க்கையை நன்னா பண்ணிக்கணும், நான் என்ன செஞ்சுக்கணும், வேலை பார்க்குற இடத்துல எனக்கு இப்படி பண்ணுறா, என் நபர் எனக்கு இப்படி பண்ணுறான், நான் பார்த்துக்கணும், காப்பாற்றிக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் போயிடும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருப்பீங்க. அப்படி இல்லாத எல்லாமே நன்னா தான் இருக்குது, நம்ம தான் மிகவும் நிறையா யோசிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு நீங்கள் நடந்துட்டா கொஞ்சம் லைஃப்பில் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.